வர இருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேலூர் மாட்டு சந்தையில ஃபுல்லா வீடியோ பூரா எடுத்திருக்கேன். எல்லா மாட்டுமே வீடியோ எடுத்திருக்கேன். மாடு காளை மாடு, பசு மாடு எல்லா மாடுமே வந்துருந்துச்சு. கண்டு பாத்தீங்கன்னா அதிகமான கண்டு வந்துருந்துச்சு. அதையுமே ஃபுல்லா வீடியோ எடுத்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மது வந்து 3வது வீடியோ. இது வந்து யார் நம்ம சேனலை பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு உள்ளே போய் பாருங்கள். எல்லா வீடியோ வந்துருக்கு. இந்த வாரத்தில் வந்த வீடியோ ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். இந்த மாடு ரெண்டுமே நல்லா ரெண்டு பல்லு கிடையாது. ரெண்டுமே பொட்டை கண்டு தான். விலை வந்து 50 ரூபா சொல்லிக்கிருந்தார். அப்புறம் எவ்வளோ கொடுத்தாரு என்னன்னு தெரியலை. பேசிக்கிருந்தாங்க. நல்ல கிடையாது. ரெண்டுமே சூப்பர் கிடையாது. அது கொஞ்சம் விருதலை கொஞ்சம் கட்டை. இது மாடு நல்லா கொம்படி சூப்பராக இருந்துச்சு. நல்லா உயரம் தரம் அருமையாக இருந்துச்சு. அப்புறம் பூரா அங்கிட்டு பூரா நாட்டு மாடு ஜாதி மாடு எல்லாமே கலந்துதான் கிடந்துச்சு. மாடு வந்து எக்கச்சக்கமாக இந்த மாதிரி மாடுகள்லாம் எக்கமாக நிறையா வருது. வர சந்தையில் ஃபுல்லாகவே காளையெல்லாம் காட்டிலுமே மாடு வந்து நிறையா வந்துருந்துச்சு. நாட்டு மாடுலேருந்து இது பூரா காளை மாடு பூராமே இந்த இங்கிட்டு பூரா வந்துருந்துச்சு. அது ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். அதுபோக நம்ம வீடியோவில் ஃபுல்லாக அதிகமாக மாடு காளை மாடு பூராமே முன்னாடி இருக்க வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அதை வேணும்னா நம்ம சேனலை உள்ளே போய் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ ஃபுல்லாக நம்ம எடுத்து வார சந்தையில் எல்லாமே எடுத்து போட்டுகிட்டு தான் இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா இருப்பீங்க. அவங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். இந்த கீரு மாடு இது எல்லாம் பூராமே வந்துருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணாலும் நம்ம நம்பர் இதில் தர்றேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஃபுல்லாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு இருக்குது. நீங்கள் அதுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எனக்கு பேர் உங்கள் ஊரையும் போட்டு அனுப்பிவிட்டிங்கன்னா லிங்க் அனுப்பிவிட்டேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த அப்படி மரக்கிடேரி இந்த மாதிரி கிடேரியெல்லாம் நிறையா வந்திருக்கு மாடு. இதெல்லாம் மாடு நல்லா கொம்படி நல்லா இருக்குது. நல்ல மாடு தான் இதெல்லாம். மாடு வந்து எக்கச்சக்கமாக இப்போ நம்ம எடுக்கும்போது கூட கொஞ்சம் மாடு ஏற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக மாடு வந்துருந்துச்சு. இதெல்லாம் நல்லா செவலை மாடு நல்லா கிடேரி தான். இப்படி கிடேரி வாங்கி வளர்த்தா கூட போதும். ஒரு 10 மாடு வெறும் மர மாடாக வாங்கி விட்டால் கூட நல்லா மாடு. அப்புறம் நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஏன்னா மர மாடுகளுக்கு நல்லா கண்டு காசு நிறையா நல்லா கொடுக்குறாங்க. வெளியிலையுமே கொடுக்குறாங்க, உள்ளேயுமே நிறைய பேர் அந்த மாதிரி விரும்புகிறனால அந்த மாதிரி ஒரு 10 மாடை வாங்கி சேர்த்து விட்டால் கூட மேய்ச்ச தோது இருக்கணும். சும்மா வீட்டில் கட்டி போட்டு வளர்க்குறதெல்லாம் தோதுப்படாது. மேய்ச்ச தோதில் நல்லா மேய்ஞ்சி அந்த மாதிரி வந்துச்சுன்னா மாடுகளுமே அந்த மாதிரி மரக்காலை இதெல்லாம் தோது பண்ணி போட்டு வளர்த்தாங்கன்னா ஒரு இதாக இருக்கும். வீட்டுகளில் வளர்க்குறவங்களுக்கு சின்ன சின்ன இதுகளுக்கு இந்த நாட்டு மாடாக வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி மர மாடுகளும் கொஞ்சம் கலந்து வளர்த்திங்கன்னா உங்களுக்கு மரக்கன்று நிறைய நல்ல வியாபாரங்கள் கூடுது. ஏன்னா தேனிலாம் கண்டே வாங்க முடியலை. அவங்க விற்கிற விலைக்கு விற்கலனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா போதும். இருக்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கலாம். மாடு எடுக்கிற மாடு நல்லா இந்த மாதிரி கொம்படி இருக்கணும். அங்கே இடக்காரங்க செவலாம் அந்த மாதிரி மாடு உயரம் தரம் கொம்படி இதெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொம்பு எந்திரிக்காது, மாடு எந்திரிக்காது. அதனால் மாடு நல்லா பெருவெட்டு மாடுகளை வளர்த்தா தான் காசுமே நம்மளுக்குமே வந்து ஒரு நம்ம ஒரு சைஸாக வளர்த்து மாடு நல்லா பெருவெட்டாக இருந்துச்சு. நான் எப்படி ஒரு 40-50 ரூபாய்க்கு விற்கேன். கட்டைக்காய் மாடு வாங்கி வளர்த்தோம்னா அவ்வளோதான் ஒரு 30 ரூபாய்க்குள்ள விற்கேன். அது என்னதான் வளர்த்தாலும் அவ்வளோதான் போகும். அப்படியும் இருக்கேன். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் எடுக்கிறேன்னு ஒரு பையன் வந்தாப்புல. சரி அடியாண்டு கொடுத்துருந்தேன். அந்த கண்ணை பாருங்கப்பா, அந்த கிடேரிக்கு பாவம் ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு நம்மளை சுற்றி எடுத்துருந்தாப்புல. சரி அடியாண்டு எடுக்க விட்டுருந்தேன். நம்ம ஊருக்கிற பயலுக்கு தான் வந்திருந்தாங்க. கண்டு வாங்கினாமே அப்படின்னு வந்தாங்க. சரி வாங்க எடுங்க அப்படின்ட்டு இன்னும் அமையல். நான் அடுத்த வாரம் சந்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த வாரம் வரட்டும். அவங்களுக்குமே கண்டு நல்லா கண்டா பார்த்து எடுத்து கொடுப்போம். இந்த கிடேரி பாவம் கண் இப்படி போச்சு திருச்சலா வெள்ளையாக போச்சு சுத்தமாக. அதோட இந்த நாட்டு மாடு கட்டினா நாட்டு மாடு கட்டலாம் சும்மா நிற்க முடியாது. பயத்தில் படுக்குது. அந்த கிடேரிலாம் அப்படி தான் கண்ணு நிறையா அந்த மாதிரி குத்தி ஏதோ காயமாயிரும் போல் பாவம். ஃபுல்லாக அந்த மாடு பூரா கிடக்கு வருங்க. அந்த மாடு நெருக்கி ஏற்றிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொம்பு தான் நல்லா கொஞ்சம் வயசு கூடிடுச்சு. பூரா அந்த மாதிரி மர மாடுகளுக்கு தான் நல்லா வேல்யூஷன் நிறையா இருக்குது. தேனி மரம் வாங்க முடியலை. சும்மா சாதாரண கண்டா கூட 5000 ரூபான்றாங்க. தொத்த துருசாக இருக்கும். அவ்வளோதான் 3 மாதம் 4 மாதம் கண்டா கூட 4000 5000 விற்கக்கூடிய கண்டை. இங்கே பார்த்தா அவ்வளோதான். சந்தைக்குள்ள அவ்வளோதான் முடியலன்னா அவ்வளோதான். இங்கே வந்து ரேட்டு கூடத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் நம்மளுக்கு வாங்குறவங்களுக்கு லாபம் இருக்கணும்னு நினைக்கணும். அவங்க நம்ம பொருள் நிறைஞ்சா போதும்னு நினச்சி தான் இந்த
கிடமாட்டிலையுமே ரேட்டு கூட சொல்கிறாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி சொன்னாங்கன்னா பரவாயில்ல, எல்லோரும் வாங்குவாங்க. திரும்படாக விலை சொல்லும்போது யாருனால எம்பிட்டு காசு போட்டு வாங்க முடியும். அங்கிட்ட கிடக்கிற காலம் நல்லா கண்டா இருந்துச்சு, நல்லா விருதலையாக இருந்தால் நல்லா கண்டு. அப்புறமே கண்டு அப்புறம் கிடக்கு வருங்க, நிறையா கண்டு வந்துருந்துச்சு. கண்டுகளுக்கு பஞ்சம்லாம் வந்துருந்துச்சு. அங்கிட்ட 2 வண்டி மாடு கிடக்கு வருங்க செவலை மறையில். ஜாதி மாடெலாம் இம்பிட்டு பைகாம்பில் கிடக்கு வருங்க மாடுக்கு புறாமே. காம்பு பீஸு இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால தான் புறா கொண்டு வந்துடுறாங்க. ஃபுல்லாக நாட்டு மாடு தான் இந்த லைனில் ஃபுல்லாக பாருங்கள், நல்ல நாட்டு மாடுங்க. மொத்தம் வாங்கி அங்கே கொண்டு போய் விட்றவங்களுக்கு தோதாக இருக்கும். ஒரு 10 மாடுகளை வாங்கிட்டு வந்து வளர்த்து விட்டுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தோதாக இருக்கும். அது நல்லா கண்டது என் காலங்கண்டு. முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வாரமும் சொல்கிறது, வியாபாரியால் பார்த்து கொடுக்காதீங்க.